அடுத்தபடியாக உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்து திரு சகாயராஜ் இணைகிறார். அவரிடம் இது பற்றி பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, கடந்த சில நாட்களாகவே செய்தி வெளியிட்டிருக்கோம். நியூஸ் தமிழ் செய்தி குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் இருந்து. இப்ப அவங்க சைட்ல அளிக்கப்பட்ட ஒரு பொய் புகாரை அடிப்படையாக வைத்து நியூஸ் தமிழ் குழுவினர் மீது, செய்தி குழுவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்கு? உண்மையில மேடம், சமீபத்துல நடக்கக்கூடிய சம்பவம் அதாவது குறிப்பா அந்த கரூர் மாவட்டம் குறிப்பிட்ட டிஎம்இ இயங்கி வந்த அந்த கல்குவாரி குறித்து செய்தி செய்யறதுக்கு சென்றவர்கள் மீது சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டு தலைமையிலான குண்டர் கொடூரமான தாக்குதல் தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்ந்த கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிற மேடம். குறிப்பா இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில பத்திரிகையாளருடைய பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நாங்க பல்வேறு முறையில அரசை நாங்க வலியுறுத்தியிருக்கோம். இந்தியாவின் 2 மாநிலத்தில் கொண்டு வந்தா போல் பத்திரிகையாளர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்று. அந்த சட்டத்தை கையில் எழுதி கொண்டிருக்கிறவர்களே சட்டத்தை மீறி பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது ஒரு பொய் வழக்கு பதிவு செய்வது உண்மையில வருத்தத்துக்குரியது. குறிப்பா நியூஸ் தமிழ் செய்தி 24/7 கட்சி பாகுபாடு இல்லாமல் தவறுகள் யார் செய்தாலும் அது சுட்டி காட்டக்கூடிய முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு ஒரு நிறுவனத்தில் கதிரவன் மற்றும் ஜபஸ்ரீன் அவர்கள் தாக்கப்பட்ட விஷயங்கள் அத்தனை பத்திரிகையாளர் மனதிலும் ஒரு வடிவை ஏற்பட்டுள்ளது. இனியாவது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தனி கவனம் செலுத்தி அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டத்தின் மீது முன்னிறுத்த வேண்டும், அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும். இவர்கள் மீது போடப்பட்ட இந்த பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் மீது போடப்பட்ட அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பது தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் மேடம். இனியாவது இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்கள் கவனத்தில் கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி பாகுபாடு இல்லாமல் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரியவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கும் அளவுக்கு அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த பொருளுக்கு மீதான நஷ்டஈடை இந்த தமிழக அரசு தர முன்வர வேண்டும் என்றும். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.